ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் டிசைனர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 36 இன்ச்சு அம்பர்லா ஸ்டிச்சிங் வீடியோ. கட் பண்ணி வச்சுருக்கதை ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம், ஓரம் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மடக்கி அடிக்கணும், அதுக்கப்புறம் ஓரத்தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக முடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம், கையை மட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் ரவுண்ட் போட்டிருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு கேன்வாஸ், அதுக்கப்புறம் மெயின் பீஸ், அதுக்கப்புறம் லைனிங். அதை நல்லா ரவுண்டு தான் போட்டிருக்கோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிடலாம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் சிஸ்ஸர் கட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்கை திருப்பி விட்டுக்கலாம். கேன்வாஸை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை மெயின் பீஸில் நல்லா தையல் போட்டுடலாம். தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். மெயின் பீஸில் போட்டுக்கலாம். மெயின் பீஸில் போட்டுருங்க. நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா நீட்டாக போட்டுருங்க. 1/4 இன்ச்சில் தையல் போட்டுருங்கள. அதுக்கப்புறம் லைனிங்கை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். மெயின் பீஸில் வச்சு பதிச்சு எடுத்துருங்க, தையல் போட்டுருங்க. லைனிங்கும் மெயின் பீஸும் நல்லா எந்த பிசுறும் தெரியாமல் நல்லபடியாக இழுத்து தைச்சி எடுத்துடலாம். எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா எடுத்து எந்த துணியும் மேல்பாட்டில் தெரியாத அளவுக்கு ஒன்று போல் அடிச்சு விட்ருங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மெயின் பீஸில் லைனிங் தானே கரெக்டான அளவு. மெயின் பீஸில் எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பீஸ், லைனிங் தான் கரெக்டான அளவு. அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம டாட் பிடிக்கணும். நல்லா ஷோல்டர்லேருந்து அளந்து 4 இன்ச்சு, இது கீழே 3 எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை பதிச்சு எடுத்துருங்க. மார்க் ஆயிரும். அதிலேருந்து டாட் பிடிச்சிருங்க. 1/4 இன்ச்சு டாட் பிடிச்சிருங்க. டாட் பிடிச்சோம்ல, அதை ஃபுல்லாக டாட் பிடிச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம பேக் வரலாம். அதுவும் ரவுண்டு தான் கேட்டாங்க. அதே 1/4 இன்ச்சில் தையல் போடலாம். 1/4 இன்ச்சு தையல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு மெயின் பீஸ், அதுக்கப்புறம் லைனிங் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். மெயின் பீஸை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு சிஸ்ஸர் கட் போட்டுக்கலாம். எல்லாத்துலேயுமே ரவுண்டில் சிஸ்ஸர் கட் போட்டுருங்க. அப்போனா நெக்கு அழகாக திரும்பும். அதுக்கப்புறம் மெயின் பீஸில் எடுத்துகிட்டு தையல் போட்டுக்கலாம். நம்ம நெக்குக்கு போடுவோம்ல, அதே மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாம். ரவுண்டு தான் அழகாக திரும்பிடும். சிஸ்ஸர் கட் போட்டிங்கனாலே அழகாக திரும்பிடும். அதுக்கப்புறம் லைனிங்கை பதிச்சுக்கலாம். அதுலேயும் தையல் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மெயின் பீஸில் போட்டு நல்லா லைனிங்கோடு சேர்ந்து பதிச்சாப்பில் தையல் போட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக சுற்றி வர அடிச்சுட்டு இப்படி போட்டிங்க அப்படின்னா நல்லா பதிஞ்ச மாதிரி வரும். ஃபுல்லாக போட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு மெயின் பீஸை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். லைனிங் பீஸ் அதுதான் கரெக்டான அளவு. மெயின் பீஸை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுங்க. எடுத்துட்டு அதே மாதிரி
எந்த பிசரும் நூல் எதுவும் தெரியாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி கீழே 3 இன்ச் எடுங்க, மேலே 4 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்காக. நம்ம ப்ளவுஸில் எப்படி டாட் பிடிப்போமோ அதே மாதிரி தான். இப்படி பதிச்சு எடுத்துட்டிங்கன்னா அதே பக்கம் டீஸ்கட்டியால் வரைஞ்சது இருக்கும். அப்படியே டாட் போட்டுருங்க. ப்ளவுஸில் எப்படி பிடிப்போம் அதே மாதிரி தான் படிச்சுட்டு ஷோல்டரையும் சேர்த்துடலாம். ஷோல்டர் அடிச்சிடலாம் 1/4 இன்ச். அதே மாதிரி அந்த சைடும் 1/4 இன்ச் அடிச்சிடலாம். 1/4 இன்ச் அடிச்சுட்டு கையை தச்சு விட்டுடலாம். 1/4 இன்ச் அளவுலேயே தையல் பிடிங்க. கையையும் ஃபுல்லாக சேர்த்துருங்கண்ணா. இப்படி கையை கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 1/4 இன்ச் அளவுலேயே தைச்சிட்டு வாங்க. கால் இன்ச். அதே மாதிரி அந்த சைடும் கையை தச்சு எடுத்துடலாம். அதே 1/4 இன்ச்லேயே தைச்சிட்டு வாங்க. 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுருப்போம்ல எப்போவும், அதே மாதிரி தைச்சி எடுத்துடலாம். கையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து கீழே உள்ள பார்ட் அம்பர்லா கட் பண்ணி எடுத்தோம்ல, சின்ன ஜாயிண்ட் எப்போவுமே எல்லா பீஸ்லேயுமே ஜாயிண்ட் வரதான் செய்யும். கொஞ்சம் லென்த் வச்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜாயிண்ட் போடுறதுக்காக கொஞ்சம் துணி எடுத்து வச்சுருப்போம். அதையும் ஜாயிண்ட் போட்டுட்டு ஜாயிண்டிங் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அமுக்கு தையல் நல்ல பீஸ்லே. அதே மாதிரி இன்னொரு ஒட்டு வரும்ல, கீழே உள்ளதுக்கும் வரும், அதையும் போட்டு எடுத்துடலாம். நல்ல பக்கம் வச்சு கெட்ட பக்கத்தில் தையல் போடலாம். தையல் போட்டு எடுத்துடலாம். 1/4 இன்ச்சிலே போடுங்கண்ணே. அமுக்கு தையல் போட்டுட்டு அதை வந்து நல்லா டேபிள் எடுத்து போட்டுருங்க. டேபிள் அல்லது கீழே தர ஏதாவது இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு அதில் போட்டாலே தெரிஞ்சிடும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கதை. அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அந்த மெயின் பீஸில் லைனிங் கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொரு பார்ட்டுக்கும் ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி கீழே கரை இருக்குல்ல, அதையும் மடித்து எடுத்துடலாம். தையல் போட்டுடலாம். ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துருங்க. கொஞ்சம் லூஸாகவே அடித்தா அந்த மடிப்பு கொஞ்சம் நீட்டாகவே வரும். அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டில் உள்ளதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு கீழே மடித்து அடிச்சிடலாம். கொஞ்சம் லூஸாகவே அடிச்சிங்கன்னா எந்த சுருக்கமும் வராது. இதே மாதிரி இன்னொரு பீஸ் அதையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரை மார்க் பண்ணிவிட்டு பின்னாடி உள்ள பீஸையும் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு வச்சு ஜாயின் பண்ணிடலாம். பேக்லேயும் அதே மாதிரி தான் சென்டரை கட் பண்ணி விட்டுட்டு இதுலேயும் அம்பர்லா இதுலேயும் கீழ்பாட்டு இருக்குல்ல, அதையும் சென்டரையும் கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபினிஷிங் உடம்பு பிடிச்சிடலாம். இடுப்பு வரைக்கும் வந்துடுங்க. இடுப்பு வரைக்கும் வந்து அதை வெளியில் எடுத்துடலாம். இடுப்பு வரைக்கும் வந்து அப்படியே வெளியில் கொண்டு வந்துடுங்க. வெளியில் கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா நல்ல பீஸ் தனியாக, மெயின் பீஸை தனியாகவும், லைனிங் தனியாகவும் அடிச்சு விடணும். இப்போது மெயின் பீஸை வந்து நம்ம தனியாக அடிச்சு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து லைனிங்கை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதுலேயும் ஒரு தையல். 4 பீஸையும் சேர்த்து அடிக்கக்கூடாது, தனித்தனியாக அடித்தா தான் அந்த ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா வரும்.
அதே மாதிரி கூட எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டுக்கலாம். இடுப்பு வரைக்கும் வந்துடுங்க. எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி விட்டுடலாம். 3 தையல் போட்டு வச்சுக்கோங்க. லூஸு டைட்னா எக்ஸ்ட்ரா பிரிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இடுப்பு வரைக்கும் வந்தால் போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதில் தையல் வேணும், கீழ்பாட்டுக்கு தனியாக வேணும்னா கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாயிண்டிங்க்கும் வரலாம். கையிலேருந்து இடுப்பு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். சிஸ்ஸர் கட் போட்டிருக்கேன்ல, அதுதான் நல்ல பீஸ், கரெக்டான அளவு. இடுப்பு வரைக்கும் வெளியில் வந்துடுங்க. இடுப்பு வரைக்கும் மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் கொண்டு வந்துடுங்க. 4 பீஸையும் ஒன்று போல் வச்சு வெளியில் கொண்டு வந்துடுங்க. வெளியில் கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடலாம். இப்போது மெயின் பீஸை அடிச்சு விட்டுக்கலாம். மெயின் பீஸை நல்லா அடிச்சு விட்டு வெளியில் கொண்டு வந்துடலாம். வெளியில் கொண்டு வந்துடுங்க. வெளியில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லைனிங்கை ஜாயின் பண்ணலாம். லைனிங்கில் தையல் போட்டுக்கலாம். லைனிங்கை மெதுவாக வெளியில் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கூட 2 தையல் போட்டுக்கலாம். இடுப்பு வரைக்கும் போட்டாலே போதும், அது வரைக்கும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே மடக்கி அடிச்சிடலாம். கொஞ்சம் லூஸாகவே அடிங்க, நீட்டாக வரும். தையல் போட்டிருக்க இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி வரும். அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் மெதுவாகவே எடுத்து விட்டுட்டு ஓர அடித்து அப்படியே ஃபுல்லாக அடிச்சிடலாம். அப்படியே மெதுவாகவே அடித்து கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வர்ற மாதிரி அடிங்க. அதுக்கப்புறம் பேக்கில் வந்து ரோப் வைக்க போகிறோம். ரோப்புக்கு கிராஸாக துணி எடுத்து நம்ம எப்போவும் ரோப்புக்கு அடிப்போம்ல, அதே மாதிரி ஃபுல்லாக அடித்து கொண்டு வந்து ரோப்புக்கு திருப்பிடலாம். கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். ஓரத்தில் கட் பண்ணிடாதீங்க, தையல் பிரிஞ்சிரும். கொஞ்சம் துணி இருக்கிற மாதிரி, ஒரு 1/4 இன்ச்சு துணி இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. தையல் போட்டிருக்கிறதுலே கட் பண்ணி விட்றாதீங்க, கவனமாக கட் பண்ணுங்கள். ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். மெதுவாகவே திருப்புங்க. மெதுவாக திருப்புங்க. மெதுவாக திருப்பினாலே அழகாக திரும்பி வந்துடும். அதே மாதிரி அந்த சைடில் உள்ளதையும் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இடையில நின்றாமல் கொஞ்சம் கவனமாக மெதுவாக, அவசரப்படாமல் மெதுவாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கீழே ரோப் வச்சிடலாம். கீழே அந்த சம்சா மாதிரி வைப்போம்ல ரோப், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு மாற்றி விட்டுடலாம். அழகாக திரும்பிடும். அதே மாதிரி அந்த பீஸையும் வச்சிடலாம். நல்ல பீஸில் வச்சு அடிச்சுட்டு நம்ம தையல் ஒழுங்காக போட்டுட்டு அது மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். திரும்பிடும், அழகாக திரும்பிடும். ரோப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த டாப்பில் வைக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கேப் போட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை அடிச்சு விட்டுறலாம். நல்லா நூல்லாம் பிசுறு தெரியாத அளவுக்கு கட் பண்ணி விட்டுறலாம். எந்த இடத்துலையுமே பிசுறு தெரியாமல் கட் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ அம்பர்லா டாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங் எல்லாம் போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.